நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய யாஷ்வா மேசியா நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் என்று சொன்ன உடனே யோசிப்பீர்கள் சிலர், கர்த்தர் என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை, இவர் ஏன் சொல்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். அது உண்மைதான். கர்த்தர் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் லார்ட் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தை மூல அகராதியில் கிடையாது. மூல அகராதியாகிய எபிரேய மொழியில் லார்ட் என்ற இடத்தில் யோதுகை வாகை என்று எபிரேய மொழியில் குறிக்கப்பட்டிருக்கிறது. யோதுகை வாகை இது எபிரேய மொழி. ஆனால் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதை கிரேக்க மொழி, லத்தீன் மொழி மற்றும் பலவிதமான மொழிகள் மாற்றும்போது அந்தந்த மொழியில் பெயர் வைத்து விட்டார்கள். உண்மையான பெயர் தேவனுக்கு அது இல்லை. இன்னைக்கு இந்த நிமிடத்தில் எந்த ஒரு ரிலீஜனை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் தேவனுடைய பெயர் என்ன? ஏன் ரொம்ப தூரம் போகணும்? கிறிஸ்தவர்கள் கேளுங்கள், உங்கள் தேவனுடைய பெயர் என்ன? தேவனுடைய பெயர் அவங்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது ஒரு குழப்பம். எங்கு பார்த்தாலும் தேவனுடைய பெயரில் குழப்பம், மார்க்கத்தில் குழப்பம், பலவிதமான குழப்பங்கள் இன்று நடமாடுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய யாஷ்வா என்று குறிப்பிட்டேனே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவருக்கு என்ன பெயர்? அங்கே ஞானி அருமையாக ஒரு கேள்வி கேட்டான். நீதிமொழிகள் 30:4 வாசியுங்கள். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? அருமையான கேள்விகளுக்கு கேட்கப்படுவது கவனிங்கள். தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? பாருங்க, பைபிள் சொல்லுது அவருடைய நாமம் என்னப்பா? பிதாவாகி அந்த தேவனுடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? நீ தெரிஞ்சிருந்தா சொல்லு. பெரிய படிப்பு, பட்டம் எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கிறோம். எல்லா விதமான காரியங்களையும் அறிஞ்சிருக்கிறோம், ஆராய்கிறோம். விஞ்ஞானம் இன்னும் எத்தனையோ விதமான காரியங்களை ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிடுறோம். ஆனால் அவருடைய நாமம் என்ன? எப்படி நீ தொழுது கொள்வா? நாமம் உனக்கு தெரியலைன்னா நீ தொழுது கொள்ளவே முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்க. கடவுள்னு தமிழில் சொல்லுவாங்க. கடவுள் அப்படின்னா வணக்கத்துக்கு உரியவருன்னு அர்த்தம். வணக்கத்துக்கு உரியவருடைய பேர் உனக்கு தெரியலன்னா நீ என்ன வணங்குவா? யாரை பார்த்து வணங்குறது? சின்ன குழந்தைகள்கிட்ட நம்ம சொல்லிக் கொடுப்போம், கிஸ் பண்ண சொல்லி. எப்படி? ஃப்ளையிங் கிஸ் அது பேர். அது எனக்கு இன்னும் சரியாக புரியல. இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் அழகாக சொல்லுவோம், கையை விரித்து ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கும். இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போக வேண்டியதான் போகிற. நீ உன் தேவனுக்கும் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து தான் போகணும். யாருப்பா அந்த தேவன் உனக்கு? அவரை நீ எப்படி தேவன் சொல்ல? அவர் பேர் என்ன? ஒரு மனுஷங்கிட்ட கேட்கும்போது உங்கள் அப்பா யாருப்பா அப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பா பேர் எஸ்ஐகேல்னு சொன்னால் உடனே தெரிஞ்சு போகும். பர்டிகுலர் இந்த ஆளுடைய மகன். அம்மா இன்னாருன்னு சொன்னால் உடனே தெரிஞ்சு போகும். அம்மா பேர் கேட்கும்போது பேர் தெரியல அப்படின்னா உனக்கு உங்கள் அம்மாவையும் தெரியாது. இந்த நேரத்தில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் முக்கியமானது. தேவனையும் அவருடைய நாமத்தையும் அவருடைய கிரியைகளையும் அவருடைய செய்கைகளையும் நீ ஒவ்வொன்றா அறிஞ்சிருந்தா அவரை போல நீ மாற. தேவனுக்கு விருப்பம் என்ன அப்படின்னா நீ அவரை போல மாறணும். இந்த ஒரே ஒரு விருப்பம் தான். மனுஷன் எதை இழந்தானோ அதை திரும்ப பெற்றுக்கணும். நீங்கள் இழந்து போனது என்னது? உங்கள் சிருஷ்டிகரிடத்திலிருந்து இழந்து போனது என்னது? அது திரும்ப பெற்றுக்கணும். அப்படி நம்ம அதை பெற்றுக்கொள்ளலைன்னா நம்ம இன்னும் அவரை அறியலைன்னு அர்த்தம். அவர் அறிகிற அறிவில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சு வேணா அவர் செய்கிற எல்லா காரியங்களையும் நம்ம செய்ய முடியும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தகப்பை 8 அடி பாய்ஞ்சா பிள்ளை 16 அடி பாய்வான். அப்போது தேவனுடைய பிள்ளையாகிய நீ உன் தகப்பனை விட எவ்வளோ தூரம் பாயணுங்கிறத நினச்சிக்க. இங்கே பார்த்தா நாங்கள் தேவனுடைய பிள்ளை, ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு சுகமே இல்லை, குணமாகும். இதான் தொழில். இது இல்லைப்பா. நீ அறிஞ்சு உன்னுடைய தேவனை நீ அறிஞ்சி ஆராய்ச்சியானா நீ யாருங்கிறத புரிஞ்சுக்கிட முடியும். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்முடைய தேவனை
நம்ம வணங்குறதுக்காக தான் அந்த இடத்துல கூடுறோம், ஆராதனைக்காக தான் கூடுறோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய யாஷ்வா மேஷாவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க கிடைத்த தருணத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவுக்கு அவர் நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக. சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் அவருடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம வணங்குகிறோம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களோட பெரியவர், நான் அவருக்கு கட்டப்போகிற ஆலயம் பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாலமோன் ஞானி 2:5 சொல்கிறார். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர். எல்லா தேவர்களோட பார்க்கும் பெரியவர்ப்பா. நான் ஒன்றும் 2 கடவுளோட பெரியவர் 3 கடவுளோட பெரியவர் சொல்லலை. எங்கள் தேவன் எல்லா தேவர்களோட பெரியவர். அவருடைய பேர் என்னப்பா சொல்லு, சொல்றிய இவ்வளவு தைரியமா? எங்கள் தேவன் எல்லா தேவர்களோட பெரியவர் சொல்றிய, உனக்கு என்ன தெரியும்? அவருடைய பேர் என்ன? அவருடைய வல்லமை என்ன? அவருடைய கிரியை என்ன? அவருடைய பேச்சு திறன் என்ன? அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தை இறைச்சல போல இருந்துச்சுதான். அவரை பார்க்கும்போது சூரியனை பார்த்தது போல இருந்துச்சான். யோவான் அங்கனே விழுந்துட்டான் செத்த மாதிரி. தானியேல் அங்கனே விழுந்தான். எசேக்கியேல் அங்கேயே விழுறான். அவர் தான்ப்பா எங்கள் தேவன். அவரை நான் ப்ரூஃப் பண்ணி காட்டணும். நீ ப்ரூஃப் பண்ணாத ஒரு காரியத்தை நீ பேசக்கூடாது, ப்ரூஃப் பண்ணணும். நம்முடைய தேவன் யாருங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியும். 1 தெசலோனிக்கர் 5:21 ஆங்கிலத்தில் சொல்லுது பாருங்க, தமிழில் விட ஆங்கிலத்தில் பாருங்க. Prove all things. Prove all things. கொஞ்சம் இல்லை, you must prove all things from the Bible. The scripture should give testimony about that. Otherwise there is no use. You may say anything what you know, but it is not true. According to scripture, this is the only absolute, infallible word of God. You have to prove through this scripture. Then it is okay. Prove all things. Hold fast that which is good. Which is good. Many things may come out, but you must prove that through the word of God. நீ வார்த்தையினால நிரூபிச்சு காட்டணும். ப்ரூவ் அப்படின்னா என்னது? நிரூபிக்கிறது. விஞ்ஞானத்தை கேட்கும்போது வாட் இஸ் சயின்ஸ் ஒரு கேள்வி, சின்ன கேள்வி. அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? சயின்ஸ் இஸ் ப்ரூவ் ட்ரூத். வாட் இஸ் தட்? ப்ரூவ்ட் ட்ரூத். நிரூபிக்கப்பட்ட உண்மைதான்ப்பா விஞ்ஞானம். என்னுடைய தேவன் நிரூபிக்கப்பட்ட தேவன், அவர் உண்மை உள்ளவர். நீ அந்த பாதையிலே போகணும். உன்னுடைய சிந்தனையோ விசுவாசமோ கீழே இறங்கக்கூடாது. நீ அந்த காட்சியை பார்க்கலாம். பாருங்க, ஞானி சொல்கிறான், எங்கள் தேவன் எல்லா தேவர்களோட பெரியவர்ப்பா. ஆகையினால நான் கட்டப்போகிற ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குதாப்பா உண்ட? நான் வாசம் பண்ணதுக்கு ஒரு இடம் இருக்குதா? கையினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் தேவன் என்ன செய்ய மாட்டார்? வாசம் செய்ய மாட்டார். நீ என்ன எனக்கு ஆலயம் கட்டுறது? தாவீது சொன்னா நான் கட்டுறேன் அப்படின்னா, தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அதுலேயும் விசேஷமாக ஒரு காரியம், தாவீதுக்கும் சாலமோனுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, சாலமோன் வாயில அந்நிய தேவருடைய நாமம் என்ன செய்யப்பட்டுச்சு? உச்சரிக்கப்பட்டுச்சு. அவன் மற்ற தேவர்களை வணங்கினான். ஆனால் தாவீதுகிட்ட என்ன கிடையாது? அந்நிய நாமம் உச்சரிக்கிறது கிடையாது. சாலமோன் அந்த தவறை பண்ணான். சாலமோன் அந்நிய தேவர்களை வணங்கினான்ப்பா, ஆண்டவர் விட்டு வழி போனான். ஆகியனால ஆண்டவர் அவனையும் ஒதுக்கி விட்டார். ஆனால் தாவீது ஆலயம் கட்டுறதுக்கு தகுதியுள்ள ஒரு மனுஷன். ஆனாலும் அவனுக்கு என்ன செய்ய பண்ணிட்டாரு? ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுக்கல. அந்த சான்ஸை கொடுக்கல. இல்லை, ஏன் கொடுக்கல? நீ தேவர்களை வணங்கினவர் மட்டும் இல்லை, அந்நிய பெண்கள் பின்னால் போனதோடு மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட மோசமான வேற ஒரு காரியம் நினச்சிச்சு இருந்துச்சு. உன் தேவனை விட்டு நீ தூரம் போயிட்டா, நீ போனது நிமித்தமா உன் ஜனங்களை என்ன செய்தாங்க? தூரம் போனாங்க. தேவனை விட்டு மனிதர்கள் பிரிந்து போகும்போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்புறார். எலியா தீர்க்கதரிசி எப்போ எழுப்புறாரு? ஜனங்கள் பின்வாங்கி போன போது. பிடிச்சி அட்டிய போகும். அவன் தீர்க்கதரிசி சொல்லுவான்,
thus saith the Lord. கர்த்தர் உரைக்கிறார், இங்கே இது நடக்க போகுது, அடி. ஜனங்கள், ஆண்டவரே எங்களை ஏன் அடிக்கிறீரு? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் யாரை விட்டு தூரம் போனீங்க? என்னையை விட்டு. தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். செத்தாலும் சரி, என் தேவனோட நான் சாவேன், அவ்வளோதான். இந்த எண்ணத்தில் நீ இருந்தீன்னா ஆசீர்வதிக்கப்படுவா. ஒரு நாள் சீஷர்களுக்குள்ளே பிரச்சனை உண்டாகி பவுலை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னாங்க. பவுல், ஏன்பா நீ எங்கே போகிறா? எருசலேமுக்கு போக வேண்டாம். போனாங்க, ஒன்று என்ன செய்வாங்க? கட்டி வச்சு அடிப்பாங்க. அப்போஸ்தலர் 21:13 அப்படி சொல்லுது. 12:13 வாசித்து பாருங்க. அவங்க அவரை என்ன செய்தாங்கன்னு கேளுங்க. இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். பார்த்தீங்களா, எருசலேமுக்கு போக வேண்டாமா பிரதம் பண்ணதுக்கு? இங்கே நின்றுடுங்க. அதற்கு பவுல், நீங்கள் அழுது ஏன் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கேன். மரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறப்பா. நீ என்ன? யாஷுவாவின் நாமத்துக்காக. அது இயேசு இல்ல. நம்முடைய தேவனுடைய நாமம் என்னது? யாஷுவா. அது யாஷுவா நாமம். யாஷுவாவின் நாமத்துக்காக அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் பைபிள் இருக்கு. Then Paul answered, what me need to weep and to break mine heart? For I am ready not to be bound only, not to be bound for, but also to die at Jerusalem for the name of the Master Yeshua. Name of the Master Yeshua. What is that? Yeshua. நான் பேசுறது விளையாட்டு கதை இல்லைப்பா, இது பைபிள். காலமாக சாட்சியாக இருக்கும், மாறவே செய்யாது. ஆண்டவர் கொடுத்த பெரிய தயவுக்காக நன்றி. இல்லைன்னா இன்றைக்கு இந்த ஜெனரேஷனோட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை அறியாமலே நம்மளும் போயிருப்போம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அந்த நாமத்துக்குள்ளே எழுதிட்டார். நீங்களும் இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத அது உங்களை சேர்ந்தது. யாருக்கும் கம்பல்சரி கிடையாது. பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு தான் நான் என்ன செய்ய இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என்ன செய்கிறான்? என் சத்தம் கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், பைபிள் சொல்லுது. அப்போது இதனால தான் மோசையோட ஆண்டவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். நான் அநேக நாட்களில் ஆச்சரியப்படுவது. இன்றைக்கு கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உட்காந்து யோசித்து ஆச்சரியப்பட்டுகிட்டே இருந்தேன். நம்ம ஆண்டோடைய பேச்சும் அவருடைய கிரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. மோசையிட்ட பேசும்போது சொல்கிறாரு, நான் மொத்தவர் எத்தனை வாதையை அனுப்புனார்? 10 வாதைகளை அனுப்புனார். ஏன் 10 வாதைகளை அனுப்புனார்? அங்கே எத்தனை பெரிய கடவுள்களா? 10 தேவர்கள் அங்கே இருந்தாங்க, பெரிய தேவர்கள். இது நிமித்தமாக 10 வாதைகளை அனுப்பி அந்த 10 பேரையும் அடித்தார். இதில் விசேஷம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், எகிப்தின் தேவர்கள் மேல் நான் என்ன செய்வேன்? நீதியை செலுத்துவேன். அல்லேலூயா. எகிப்தின் தேவர்கள் மேலே நான் நீதியை செலுத்துவேன். எவ்வளோ அருமையான வார்த்தை. இதை கேட்கும்போதே நமக்கு கண்ணீர் வருது. எனக்குலாம் நான் உணர்ச்சி வசப்படுவேன் இப்படி வார்த்தை கேட்கும்போது. நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் இல்லைப்பா. எகிப்தில் உள்ள தேவர்கள் மேலே நான் நீதியை சரி கட்டுவேன். அவங்க மேலே நீதியை செலுத்தக்கூடிய ஒரு தேவன். இப்போ நீங்கள் சொல்லுங்க, எகிப்தின் தேவர்களை அவனுக்கு தேவன் சொல்லிக்கிட்டு இருந்தான், தொழுதுகிட்டு இருந்தான். இவர் இப்போ வந்து பேசுகிறாரு, எகிப்தின் தேவர்கள் மேலே நான் நீதியை சரி கட்டுவேன். இவர் யாரு?